திருச்சி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் தர மருத்துவ பணியாளர் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அடுத்து புதிய தலைமுறை களத்தில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டதில் மாற்றுத்திறனாளிகள் சான்று வழங்க மருத்துவர்கள் 300 ரூபாய் பெறுவது தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் வடக்கு காட்டூர் பகுதியை சேர்ந்த வனிதா என்பவருக்கு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெற அவரது கணவர் ஆண்ட்ரூஸ் அரசு மருத்துவமனையை அணுகியிருக்கிறார். அவரது அவசர தேவையை பயன்படுத்திக் கொண்ட மருத்துவ பணியாளர் 300 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சான்றிதழை வழங்கியிருப்பது புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் தெரியவந்தது. பணம் 300 ரூபா ஆகும்னு சொல்லி கேட்டாங்க. அதான் சார் தரேன் சார்ண்ணே, இப்போது தந்தால் தான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி தரேன் சார்னு சொல்லி அப்புறம் வந்தேன். இப்போ எழுதி கொடுத்து இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. பணம் கொடுத்துருக்கேன் சார் 300 ரூபா. ஆண்ட்ரூஸை போலவே பலரிடமும் பணம் பெற்றுக்கொண்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளி என்பதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படுவது கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ரயில்வே பாஸ் வேணும்னா எனக்கு 300 ரூபா பணம் வேணும், அப்போ தான் தர முடியும்னாங்க. ஏன் சார் இப்போ எந்த பணம் இல்லைன்னா, இல்லை நம்ம மெடிக்கல் போர்டில் போய் வாங்க. மெடிக்கல் போர்டில் போய் கேட்டால் என்ன ஆகும்னா வருஷ பிரகாரம் வரும். வருஷ பிரகாரம் வரும்போது 3 மாதம் 4 மாதம் ஆகும். எனக்கு ரயிலில் நாளைக்கு போகணும், அதனால் பாஸ் வாங்க வந்தேன். விதிமுறைப்படி விண்ணப்பித்து சான்றிதழ் பெற தாமதமாகும் என்பதால் சான்றிதழ்களுக்காக விண்ணப்பிப்பவர்கள் பணம் கொடுக்க முன் வருவதாக மருத்துவ பணியாளர் தெரிவித்திருக்கிறார். 100 ரூபா அந்த டாக்டர் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க சார். கன்சல்ட். ஆமாம் சார், 100 ரூபா தான் வாங்குவோம் சார். ஆமாம். ரசீது கிடையாது சார். அதுவும் டாக்டர் ஃபீஸ் வாங்குவாங்க, அந்த இதுக்காக வாங்குறது கிடையாது, கொடுக்குறது கிடையாது. இல்லை சார், அதுக்கு இல்லை சார், ஒரு இதுனா இவங்க வாங்குறதுன்னா மெடிக்கல் போர்டு மூலம் வாங்கணும் சார். மெடிக்கல் மூலம் இது மாதிரி அப்ளை பண்ணி அவங்க ஒரு வாரம் கழித்து மெடிக்கல் போர்டில் வர சொல்லி செக் பண்ணி இத்தனை பர்சன்டேஜ்னு கொடுப்பாங்க சார். இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு டிலே ஆகும், இவ்வளோ நாள் எங்களுக்கால கொடுக்க முடியாது, இவ்வளோ நாள் எங்களால் அலைய முடியலைங்க, அதனால் நாங்கள் இப்போ கொடுக்குறோம், நீங்கள் வாங்கி கொடுங்க, 100 ரூபா ஃபீஸ் கொடுக்குறோம், வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள். பணம் பெற்றுக்கொண்டு சான்றிதழ் அளிப்பது வெகு நாட்களாக தொடர்வதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உட்பட பலரிடம் புகார் கொடுத்தும் தீர்வு கிடைக்கவில்லை எனவும் கூறுகிறார் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் திருச்சி மாவட்ட தலைவர் அப்துல் சலாம். இந்த மாதிரி போராடி கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடிட்டு இருக்கேன். இதே மாதிரி பணம் தான் வாங்கிட்டு இருக்காங்க சார். கலெக்டர் மனு போட்டேன், எல்லாமே போட்டேன். கலெக்டர் இது முடிக்கும் வாங்கவே இல்லை. அதே மாதிரி ஊனமுற்ற ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது, இது நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் கேட்டாகணும், இது எங்களுக்கே டாக்டர் இல்லை, அதனால் நாங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஊனமுற்ற ஆஃபீஸில். கலெக்டர்கிட்டையும் நம்ம மனு கொடுத்தோம். கலெக்டர் இது மாதிரி கண்டிக்கவே இல்லை. இது தொடர்பாக புதிய தலைமுறையிடம் பேசிய மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், குற்றம் புரிந்தவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் பணி நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சார்லஸ் மற்றும் லிலின்.